வெல்கம் டு மிஸ்டர் மேத்ஸ் தமிழில் பொறியியல் கணிதம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. செகண்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன அப்படின்னா, செக் வெதர் (1 - 2 5) is a linear combination of triple 1, 1 2 3, 2 minus 1. 2 minus 1, 1 triple 1, 1 2 3, 2 minus 1, ஓகேங்களா? 1 minus 2 5. ஸோ அப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த ஆர்டர்டு ட்ரிப்பில் இந்த 3 ஆர்டர்டு ட்ரிப்பிள்ஸினுடைய லீனியர் காம்பினேஷனாக எழுத போகிறோம், சரிங்களா? ஓகே. ஸோ போனதில் 2 ஆர்டர்டு ட்ரிப்பிள் இருந்துச்சு, இப்போ 3 ஆர்டர்டு ட்ரிப்பிள் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம கொடுத்துருக்குற டேர்ம் 1 minus 2 5, இந்த டேர்மை இந்த 3னுடைய ஆர்டர் எடுப்பார். அது முதல் இதை ஏயால் மல்டிப்ளை பண்ணலாம், ரெண்டாவது இதை பியால் மல்டிப்ளை பண்ணலாம், மூணாவது இதை சியால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஏ இன்ட்டு 1 1 1 ஒரு பேர், ப்ளஸ் பி இன்ட்டு 1 2 3 ஒரு பேர், ப்ளஸ் சி இன்ட்டு 2 minus 1 + 1 இன்னொரு பேர். ஓகே. இப்போ இந்த ஏயை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இது மூணுமே ஏ ஏ ஏ அப்படின்னு மாறிடும். இங்கே பியால் மல்டிப்ளை பண்ணால் பி 2b 3bன்னு ஆகிடும். இங்கே சியால் மல்டிப்ளை பண்ணால் 2c - c + c ஆகிடும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 3 ஆர்டர்டு பேரையும் ஆட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். 3உடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே வந்து a + b + 2c, ஃபஸ்ட் எலமெண்ட்டை அப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து செகண்ட் எலமெண்ட் a + 2b - c, a + 2b - c. தேர்ட் எலமெண்ட் a + 3b + c, a + 3b + c. சரியா? இதுதான் ஆர்டர்டு ட்ரிப்பிள். ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஆர்டர் ட்ரிப்பிள் வந்து 1 - 2 5. அப்போ இந்த 2 ஆர்டர்டு ட்ரிப்பிளும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணோம்னா இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் 1 = இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் a + b + 2c. அடுத்து -2 = a + 2b - c. இந்த செகண்ட் எலமெண்ட், இந்த செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. அடுத்து தேர்டு 5 = a + 3b + c. சரிங்களா? ஒரு 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஓகே, 3 ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு 3 வேரியபிள் தான் இருக்குது, 3 ஈக்குவேஷனும் இருக்குது எனக்கு. போன ப்ராப்ளத்தில் எனக்கு 2 வேரியபிள் 3 ஈக்குவேஷன் இருந்துச்சு. இங்கே எனக்கு 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக 3 ஈக்குவேஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணி என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ கிடைக்கிற ஆன்சரை மூணில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். LHS = RHS கிடச்சி அப்படின்னு சொன்னால் எனக்கு வேலை முடிஞ்சுட்டு. சரி, ஓகே. ஸோ சால்வ் பண்ண என்ன செய்யற அப்படின்னு சொன்னால், முதல் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஏ காமனாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுவோமா? 1 and 2. சரியா? ஸோ அப்போ 1 - 2 எழுதணும் சொன்னால் என்ன ஆகும் பாருங்கள். இங்கே ஒரு 1 -2 + 2. ஓகே. ஸோ கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொன்னால் எழுதுங்க பெட்டர். சப்ட்ராக்ட் பண்ணுறது தப்பாக நினச்சிங்கன்னா எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. 1 = a + b + 2c. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? -2 = a + 2b - c. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் வந்து ஏயை ரிமூவ் பண்ணணும். ஏயை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இங்கேயும் எனக்கு வந்து +a இருக்குது, இங்கேயும் எனக்கு +a இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு ஏ ரிமூவ் ஆகாது. பட் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு ஏ ரிமூவ் ஆகும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஈக்குவேஷன் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணுற அந்த செகண்ட் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு அப்புறம் சைனை மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு சொல்லி மாற்றணும். ஓகே. ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி புது சைன் கிடைக்கும். இப்போ புது சைனை வச்சு தான் சொல்லணும். 1 + 2 ஒரு 3 ஆகிடுமா?
equal to plus a minus a cancel ஆயிரும் b minus 2b ஒரு minus b 2c plus c ஒரு 3c அப்போ minus b plus 3c equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு minus 2 equal to a plus 2b minus c தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 5 equal to a plus 3b plus c சரிங்களா ஸோ இங்கேயும் நான் a தான் ரிமூவ் பண்ணுறேன் இங்கே a ரிமூவ் பண்ணனால இங்கே a ரிமூவ் பண்ணோம்னா பிசியை மட்டும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிடும் ஸோ அந்த பேஸில் என்ன செய்கிறோம்னா a ரிமூவ் பண்ண பார்க்குறேன் a ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து ப்ளஸ் ஏ இங்கேயும் ப்ளஸ் ஏ தான் இருக்குது இதை டேரெக்டாக ஆட் பண்ணால் சி கட் ஆயிடும் பட் எனக்கு அந்த ஈக்குவேஷன் வச்சு யூஸ் கிடையாது இப்போ கிடைக்கிற ஈக்குவேஷனில் ஏபி இருக்கும் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ஈக்குவேஷனில் பிசி தான் இருக்குது ஸோ அப்போ ரெண்டு யூஸ் இல்லாமல் போயிடும் எனக்கு அதனால் என்ன செய்யணும் திரும்பவும் ஏ கேன்சல் ஆகிற மாதிரி உருவாக்குறேன் அப்போ செகண்ட் செப்பரேட் பண்ணால் போதுமா ஏ ரெண்டும் கேன்சல் ஆகும்னு சொன்னால் கழிச்சா போதும் அப்போ என்ன செய்யறோம்னா இந்த இடத்துக்கு சைன் மாறும் மைனஸ் இதுக்கு மைனஸ் அண்ட் இதோட டேம் மைனஸ் சரி ஓகே ஸோ இப்போ செப்பரேட் பண்ணுங்க -2 -5 ஒரு -7 ஈக்குவல் டு ஏ கேன்சல் ஆயிரும் 2b - 3b ஒரு -b -c ஒரு -2c எல்லாமே மைனஸ் இருக்கணும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா மல்டிப்ளை வித் -1 அப்போ இது 7 ஈக்குவல் டு b plus 2c சரியா ஸோ இப்போ கிடச்சிருக்க இந்த நியூ ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 5 ஒன்று எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் பியும் சியும் மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போ என்ன செஞ்சால் போதும் பாருங்கள் இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி எய்தர் பி அண்ட் சியோட வேலையை கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ஓகே ஸோ அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதுகிறேன் 3 ஈக்குவல் டு -b + 3c அதே மாதிரி ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ல இருந்து 7 ஈக்குவல் டு b + 2c இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி எய்தர் பி ஆர் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இங்கே -b இங்கே +b இருக்குது ஸோ ரெண்டையும் டேரெக்டாக ஆட் பண்ணாலே நமக்கு 0 ஆகிடும் அப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன் 7 + 3 10 ஈக்குவல் டு -b + b கேன்சல் ஆயிரும் 3c + 2c 5c சரிங்களா ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா c ஈக்குவல் டு 2 இந்த 5 கீழே போயிடும் இல்லையா அப்போ 10/2 அப்போ c 10/5 ஈக்குவல் டு 2 அப்போ c ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிது இப்போ கிடைச்ச சியோட வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் c ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 4 இந்த ரெண்டுலேயும் தான் கிடச்சிது ஸோ அந்த ஈக்குவேஷன் 4ல் போட்டால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக b கிடச்சிடும் ஸோ அப்போ ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 3 ஈக்குவல் டு -b + 6 3 இன்டூ c க்கு பதிலாக 2 போட்டால் 6 ஆகிடும் ஸோ அந்த 6 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறப்ப நான் இந்த b லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு 3 ரைட் சைடு கொண்டு போயிருந்தேன் b ஈக்குவல் டு 6 - 3 ஈக்குவல் டு 3 6 - 3 ஈக்குவல் டு 3 அப்போ c கிடச்சிட்டு b கிடச்சிட்டு இன்னும் ஒன்றே a வேணும் சரிங்களா a கண்டுபிடிக்க என்ன செய்யுங்க இந்த 3 ஈக்குவேஷன் மேலே இதுக்கு இந்த 3 எதுனா சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒன்றாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோமா அதான் ஈஸியாக இருக்குது a + b + 2c ஈக்குவல் டு 1 substitute b and c in equation number 1 சரியா ஓகே இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 1 ஈக்குவல் டு a + b + 2c ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா a அப்படியே இருக்கும் b க்கு பதிலாக 3 c க்கு பதிலாக 2 போட்டால் இது 4 ஆயிடும் 2 × 4 அப்போ a + 7 ஈக்குவல் டு 1 ஸோ அப்போ இதுலேருந்து a ஈக்குவல் டு இந்த 7 இடது பக்கம் வரும் -7 ஆகும் -7 + 1 ஒரு -6 அப்போ ஏயோட வேல்யூ வந்து -6 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ கிடைச்ச வேல்யூ அப்புறம் கொண்டு போய் நேரனோட லீனியர் காம்பினேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா சரிங்களா இதை கிடைச்ச 3 ஆன்சரையும் கொண்டு போய் அந்த 3 ஈக்குவேஷனை எல்லாம் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் நம்ம எக்ஸாம்பிளோட செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா substitute a, b, c in equation number 2. Equation number 2 என்னது equation number 2 என்னன்னா -2 equal to a plus 2b minus okay so இப்போ a க்கு பதிலா -6 இங்க ஒரு -2 okay plus 2b b க்கு பதிலா ஆன்சர் கண்டுபிடிச்சோம் b equal to 3 அப்போ 2 × 3 6 minus c ஓட வேல்யூ 2
அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன கிடைக்கணும் -2 ஈக்குவல் டு -2ங்கிற ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, சியோட வேல்யூ 2, சிக்கு பதிலாக 2 போட்டோம்னா இது -2 ஆயிடும். அப்போ +6ம் -6ம் இங்கே கேன்சல் ஆயிரும். அப்போ -2 ஈக்குவல் டு -2. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. therefore it is consistent. The equation is consistent. The equation is consistent. அப்போ என்ன சொல்லிடலாம்? Therefore the linear combination equation is நேர ஈக்குவேஷன் 1 எதுக்கு சப்ஸ்டிட் பண்ணு. சரி, ஈக்குவேஷன் 1 என்ன கிடைக்கும்? 1 ஒரு -2 5 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக -6 -6 இன்ட்டு 111. அடுத்து ப்ளஸ் பியோட வேல்யூ 3 இன்ட்டு 1 2 3 ப்ளஸ் சியோட வேல்யூ 2. அப்போ 2 இன்ட்டு 2 -1 1. இப்படி தான் எழுத முடியும். இப்போ இந்த 3 சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், -6 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6 ப்ளஸ் 3. அப்போ -3 ஆயிடுச்சா? -6 ப்ளஸ் 3 வந்து -3. -3 ப்ளஸ் ஒரு 4. -3 ப்ளஸ் ஒரு 4 ஆன்சர் 1. ஃபஸ்ட் நம்பர் கிடைச்சிடும். அதே மாதிரி -6 ப்ளஸ் 6 0 ஆயிரும். தென் ஒரு -2, இந்த -2 கிடச்சிடும். அடுத்து -6 ப்ளஸ் 9 அப்படிங்கிற ப்ளஸ் 3 இன்ட்டு 2 3 ப்ளஸ் 2 5 இந்த நம்பரும் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்பரை ரைட் ஹேண்ட் சைடு கூட ஆர்டர் ட்ரிபிள்ஸினுடைய லீனியர் காம்பினேஷனாக நம்மளால் இங்கே எழுத முடியும். சொல்லி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே.